போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அருமையாக படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம சூப்பரா வழங்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி தினந்தோறும் கேள்விகள், தினந்தோறும் திட்டங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை ஆரம்பிக்கும் முன்பாக இன்றைய தினத்திற்கான முக்கிய நிகழ்வு, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 2 முக்கியமான சிறப்புகள் இருக்குது பிப்ரவரி 13ல. அதுல ஒன்று உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் இந்தியாவில் தேசிய பெண்கள் தினம். சரியா? பிப்ரவரி 13ஆம் தேதி தேசிய பெண்கள் தினம். அதை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரோஜினி நாயுடு அவர்கள், சரிங்களா, இந்தியாவின் நைட்டிங்கல் என்று அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு அவருடைய பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய பெண்கள் தினம். சரியா? இந்த தினம் முதல் முறையாக கொண்டாடப்பட்ட ஆண்டு 2014ஆம் ஆண்டு. சரியா? இது தவிர உங்களுக்கு சரோஜினி நாயுடு அவர்களை பத்தி எல்லா பெண்களும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? ஹைதராபாத்தில் பிறந்தவர் 1879ல. அதே மாதிரி 1925ல இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகவும் இருந்தவர் சரோஜினி நாயுடு அவர்கள். இது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல, நிறைய புத்தகங்கள்ல இவங்க நிறைய எழுதியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து ரெஃபர் பண்ணி கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? நமக்கு ஞாபகம் வேண்டிய விஷயம், பிப்ரவரி 13 தேசிய மகளிர் தினம். சரிங்களா? எல்லாரும் இதுல என்ன தப்பு பண்ணுங்க அப்படின்னா, சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டு இங்க போட வாய்ப்பு இருக்குது. கவனமா இருங்க. இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்னு கேட்டா மார்ச் 8ஆம் தேதி. நேஷனல் விமென்ஸ் டே இன் இந்தியான்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி மறந்துடக்கூடாது. இதே பிப்ரவரி 13ஆம் தேதியானது இன்னொரு முக்கியமான தினம், உலக வானொலி தினம். சரி, உலக வானொலி தினம் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 2012ஆம் ஆண்டு. யுனெஸ்கோ அமைப்பு தான் இதை அறிவிச்சாங்க. கவனமா இருங்க. சரி, அப்போ பிப்ரவரி 13 2 முக்கிய தினங்கள், இந்தியாவில் தேசிய பெண்கள் தினம், அதே மாதிரி உலக வானிலை தினம். சரியா? சரி, வானொலி தினம். ஆரம்பிக்கலாமா? இந்த தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ்நாடு செய்தியில நம்ம ஆரம்பிக்க போறோம். பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. தொடர்ந்து செய்தித்தாள்கள் ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம். சரியா? பாருங்க, இதோட பேக்ரவுண்ட் என்ன, இப்ப ரீசெண்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இது வந்து ஆல்ரெடி குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுல கேட்டுட்டாங்க. சரியா? பாருங்க, 1834ல, சரி, 1834ஆம் ஆண்டில் பிரிட்டனோட ஒரு இன்ஜினியர், ஓகேவா, சார் ஆர்தர் காட்டனால் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டது. அப்போ இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கிறது 1834ல முதல் முறையாக இந்த திட்டத்தை பத்தி பேசினது யாருமா? சார் ஆர்தர் காட்டன். ஓகேவா? அடுத்து இதை தொடர்ந்து இந்த திட்டம் 1957ல பவானி திட்டம் என்ற பெயரிலும், அடுத்து 1972ல, சரியா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்ற பெயரும் அழைக்கப்பட்டது. ஸ்டார்டிங்ல என்ன பேர் வச்சிருக்காங்க இதற்கு? பவானி திட்டம். சரிங்களா? அதுக்கு காரணம் பின்னாடி நியூஸ்ல வருது பாருங்க. சரியா? அதுக்கப்புறம் 1972, சரிங்க, 1972ல, அதாவது அண்ணா திமுக ஏடிஎம்கே உருவாக்கப்பட்ட 1972ல இந்த திட்டத்திற்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அத்திக்கடவு அவிநாசி திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் அதிக அளவு நன்மை அடையும் மாவட்டங்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா, 1 ஈரோடு, அடுத்து திருப்பூர், அடுத்து கோயம்புத்தூர், சரி, ஆகிய மாவட்டங்களில் 1045 குளங்கள், குட்டைகளில் நீர் நிரப்பும் திட்டம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு அது எப்போது தொடங்கப்பட்டது, சரிங்களா, அதில் நன்மையடை மாவட்டங்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ல இதே மாதிரி நிறைய கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? கவனமா இருங்க. இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா பாருங்க. சரியா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். கவனமா இருங்க. அடுத்து, இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வு பணிகளுக்காக கடந்த 2016ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரூபாய் 3.27 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டார். சரி, 2016ல ஜெயலலிதா அம்மையார் இதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க, தொடர்ந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதன் தொடர்ச்சியாக, சரியா, முதல்வராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அப்போ பாத்துக்கோங்க, இந்த திட்டத்திற்கு ஃபர்ஸ்ட் நிதி ஒதுக்கினது ஜெயலலிதா அவர்கள், அவரோட பேர் இல்ல. அதற்காக, அந்த திட்டத்திற்காக, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் இருந்த போது. சரிங்களா? தற்போது, சரிங்களா, ஓகே, அதற்கான பணிகள் டிசம்பர் மாசம் அதே வருஷம் 2019ஆம் ஆண்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. பவானி ஆற்றில், இப்ப இந்த திட்டத்துக்கு எதுக்கு வந்து பவானி திட்டம் சொல்லி பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பவானி ஆற்றில் உபரி நீர் வந்த நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நீர் எடுக்கக்கூடிய பவானி காளிங்கராயன் அணைக்கட்டு அருகில், இந்த அணைக்கட்டோட பேரை பார்த்துக்கோமா, பவானி காளிங்கராயன் அணைக்கட்டு அருகில் அமைக்கப்பட்டுள்ள முதலாவது நீரேற்று நிலையத்தில் திட்ட தொடக்கம். சரிங்களா? எப்ப தொடங்கப்பட்டுள்ளது? ஆகஸ்ட் 17, 2014. சரி, 2024. சரி, 2024. மறந்துடாதீங்கம்மா.
இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 17, 2024. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நன்மையேடு மாவட்டங்கள் முக்கியமானது என்னமா? ஈரோடு. கவனம் பாருங்க. அடுத்து இந்த பவானி ஆறை பத்தி லைட்டா பாருங்கம்மா. நீலகிரி மலைப்பகுதியில் தோன்றி கேரள மாநிலத்திற்குள் பாய்ந்து மீண்டும் தமிழ்நாட்டின் கோவை மாவட்டத்தில் நுழைந்து ஈரோடு மாவட்டத்தில் மறுபடியும் பாய்ந்து பவானியில் காவிரியுடன் கலக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்புடைய ஜாகிரபியுடன் தொடர்புடைய எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு தொடர்புடையது. இதுக்கு நல்ல உதாரணம் இது. சரி, பவானி ஆறு வந்திருக்குது. சரிங்களா? அது நீலகிரி மலைப்பகுதியில் தோன்றுகிறது, கேரளத்திற்குள் பாய்ந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் கோவை மாவட்டத்தில் நுழைந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பாய்ந்து பவானியில் பவானி ஆற்றில் காவிரியுடன் கலக்கின்றது. இங்குதான் என்ன திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? அத்திக்கடவு அவிநாசி திட்டம். மறந்துடாதீங்க. அதுக்கு யார் முதல் முறையாக ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க? சரிங்களா? யார் முதல் முறையாக அந்த நிதி ஒதுக்கப்பட்டது? எப்போ பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? அடிக்கல் நாட்டப்பட்டது எப்போ? அதற்கப்புறம் இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து போலாமா? அடுத்த முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. சென்னையில் முதலாவது புறநகர் ஏசி ரயில். சரி, ஒரு குளிரூட்டப்பட்ட ரயில். பாருங்க, வர்த்தக நகரான மும்பை. சரியா? நமக்கு வர்த்தகம் சரிங்களா, தொழில் அப்படின்னாலே மும்பை தான் ஒரு முக்கியமான நகரமா இருக்கும். அந்த மும்பையில் புறநகர் பகுதிகளுக்கு செல்வதற்காக மின்சார ரயில்களில் சரியா, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல குளிரூட்டப்பட்ட வசதியுடன் கூடிய ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே சரியா, இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ரயில் பெட்டிகளானது சென்னை பெரம்பூரில் அமைந்துள்ள ஐசிஎஃப் இன்டகிரல் கோச் ஃபேக்டரி சரி ஒருங்கிணைந்த இந்த ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலையில தான் இந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. சரியா? அதே மாதிரி நம்ம இங்க ரெடி பண்ணி மும்பை கொடுத்திருக்கோம். சரியா? அதே மாதிரி சென்னை சரியா, சென்னையில் உள்ள மக்களுக்காக பயன்படும் வகையில் சென்னை முதல் புறநகர் குளிரூட்டப்பட்ட ஏசி ரயில் இயக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் அறிவிச்சிருக்கிறாங்க சதன் ரயில்வே. சரியா? சென்னை செங்கல்பட்டுக்கு இடையே 12 பெட்டிகளை கொண்ட முதலாவது குளிரூட்டப்பட்ட புறநகரையில் வரும் மார்ச் 2025 முதல் இயக்கப்பட உள்ளது. சரிங்களா? கவனமா இருங்க. இந்த மாதிரி கேள்விகளும் வரும், விட்டுறாதீங்க. சரியா? இதை படிக்கும் போது நீங்க இதை தொடர்புடைய எப்படி படிக்கணும் அப்படின்னா, ரயில்வே மண்டலங்கள் எதெல்லாம் இருக்குது. இப்ப நம்ம வந்து சதன் ரயில்வே பார்த்துட்டோம். சரி, தென்னக ரயில்வே பார்த்திருக்கோம். தென்னக ரயில்வே தலைமையிடம் மெயின் ஆபீஸ்ல எங்க இருக்குது, எந்த மாநிலங்களை உள்ளடக்குது தென்னக ரயில்வே, அதை கண்டிப்பா பாருங்க. சரியா? இது தவிர இந்தியாவில் இருக்க மொத்த ரயில்வே மண்டலங்கள் எவை, அந்த ரயில்வே மண்டலங்களின் தலைமையிடம் எங்க இருக்குது, அதே மாதிரி முக்கிய நகரங்களின் அந்த ரயில்வே ஜோன்ஸ் எதெல்லாம், அது எல்லாமே பாருங்க. ரெகுலரா இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சரி, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். தயவுசெய்து எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம நடத்துறது போக தாண்டி யார் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பண்றீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 5 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடியும். அது ரிசல்ட்டை காட்டும், தரவரிசையிலையும் ரேங்க்லையும் காட்டும். கவனமா இருக்கு. சரியா? ஆரம்பிக்கலாமா? அடுத்ததாக உயர்கல்வி சேர்க்கை விகிதம். சரியா? தொடர்ந்து செய்தியில ஏதாவது ஒரு வகையில வந்துகிட்டே இருக்கு பாருங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. சரியா? அந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது +2 முடிச்சதுக்கு அப்புறம் சரிங்களா, ஏதாச்சும் வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க, அதுல பாத்தீங்கன்னா 18 முதல் 23 வயதிற்குட்பட்ட நபர்களை தான் இந்த லிஸ்ட்ல சேர்ப்பாங்க. சரியா? 18 முதல் 23 வயதுக்குட்பட்ட எத்தனை பேர் +2க்கு அப்புறம் உயர்கல்வி படிக்க போறாங்க, அதுதான் உயர்கல்வி சேர்க்கை விகிதம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த பட்டியலை யார் எப்பவுமே வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிடும். சரிங்களா? மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு பழைய பேரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்படி சொல்லுவாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற துறையானதான் கல்வி அமைச்சமாக மாற்றப்பட்டது. கவனமா இருங்க. அந்த மத்திய கல்வி அமைச்சகம் தான் இந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை வெளியிட்டு வராங்க. சரிங்களா? சரி, பாருங்கம்மா. இந்த பட்டியல் எந்த வருஷத்துக்கானது பாருங்க. 2017-18 கல்வியாண்டு முதல் 2021-22 கல்வியாண்டு அந்த காலகட்டத்தில் யாரு வந்து எந்த மாநிலம் வந்து உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல டாப்ல இருக்கிறாங்க, கீழே கடைசி ரேங்க்ல இருக்கிறாங்க, யூனியன் பிரதேசத்துல யார் டாப்ல இருக்காங்க, அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இந்த பட்டியலை வெளியிட்டு மத்திய கல்வி அமைச்சகம். இதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல தொடர்ந்து முன்னணியில் உள்ள இந்திய மாநிலம், பெரிய மாநிலங்கள்ல எப்பவுமே எதான் முதலிடம்? தமிழ்நாடு. எத்தனை சதவீதம் பாருங்க? 47%. இதுவும் குரூப் டி மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. கவனமா இருங்க. சரியா? அகில இந்திய சராசரி GER, அதாவது தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல 47, அதாவது +2 முடிச்சுட்டு ஒரு 100ல 47 பேர் தமிழ்நாட்டுல உயர்கல்வி படிக்க போறாங்க. இதே இது யூனியன் பிரதேசங்கள், மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சராசரியா பார்க்கும்போது இந்தியாவில் 100க்கு 28.4 பேர் தான் என்ன பண்ண போறாங்க? உயர்கல்வி படிக்க போறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து, தமிழ்நாட்டில் பெண்களிடையே உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 47.3%, ஆண்களிடையே உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 46.8% இருந்துள்ளது இந்த காலகட்டத்தில்.
சரியா? அடுத்து இந்த பாயிண்ட கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. இங்க தான் நம்ம தப்பு பண்ணுவோம், கவனமா இருங்க. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில், நம்ம தமிழ்நாடு சொல்றது பெரிய மாநிலங்கள்ல ஓவராலா பார்க்கும்போது, இங்க அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசம், சின்ன மாநிலம் சரியா, பெரிய மாநிலம், அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலா பார்க்கும்போது சண்டிகர் அதிகபட்சமாக 64.8% GRI கொண்டுள்ளது. இப்போ இந்தியாவில் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்தையும் ஓவராலா பார்க்கும்போது நம்பர் 1 யார் தான்? சண்டிகர் தான். தமிழ்நாடு பெரிய மாநிலங்களில் முதலிடம். சரிங்களா? சண்டிகர்ல பார்த்தீங்கன்னா 64.8% இருக்குது இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதை தொடர்ந்து சண்டிகரை தொடர்ந்து புதுச்சேரி 61.5%, அடுத்து டெல்லி பார்த்தீங்கன்னா 49% இருக்குது. ஓகேவா? சிறப்பாக செயல்பட்ட பிற மாநிலங்கள், தமிழ்நாட்டை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட பெரிய மாநிலங்கள்ல இமாச்சல் பிரதேஷ் 43.1%, அடுத்து உத்தரகாண்ட் 41.8%, கேரளா அப்படின்னா கல்வியில் இந்தியாவின் சிறந்த மாநிலமா இருக்கும். தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கை வைத்து டாப்ல இருக்கு, கவனமா இருக்கு. சரியா? கேரளா 41.3%, பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலமான தெலுங்கானா 40%. நமக்கு இது தெரிய வேண்டிய விஷயம் முக்கியமானது. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வெளியிடுவது யாருமா? மத்திய கல்வி அமைச்சகம். சரிங்களா? சமீபத்தில் வெளியிடப்பட்ட தரவரிசையில தமிழ்நாடு முதலிடம், தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் 47% பேர் உயர்கல்வி பெற்றிருக்கிறாங்க இந்த காலகட்டங்களில். ஓகேவா? அதே மாதிரி ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது சண்டிகர் முதலிடத்துல இருக்கு, அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்ததாக பாருங்க, 18 முதல் 23 வயதிற்குட்பட்டவர்களின் மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு இது கணக்கிடப்பட்டுள்ளது. நம்ம சொல்லியிருக்கோம் 2017, 18 முதல் 2021, 22 கல்வியாண்டு அந்த காலகட்டத்தில் தான் இந்த உயர்கல்வி சேர்க்கை வீதம் எவ்வளவு இருந்திருக்கும் சொல்லி கணக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அடிப்படையாக எந்த மக்கள் தொகை சேர்த்திருக்கிறாங்க? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரியா? 11 சென்சஸ் அப்படிங்கிற இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சென்சஸ் பத்தி நம்ம தனியா ஒரு நாள் பார்க்கலாம். சரியா? பாருங்க, மிக குறைந்த அளவு GR சரிங்களா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலம். சரி, அஸ்ஸாம் மாநிலம் 16.9% மட்டுமே. 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் தான் என்ன பண்றாங்க? உயர்கல்வியை படிக்க போறாங்க. எக்ஸாக்டா சொல்றதா 16.96%. சரியா? அதற்கு அடுத்த இடத்துல பீகார் 17.1, ஜார்க்கண்ட் மாநிலம் டோனியோட ஒரு 18.6%. சரிங்களா? டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று கடைசி கேட்டா கண்ண முடிட்டு எதை போடுவாங்க? நம்ம எதை போடுவோம்? ஆர்வலர்ல பீகார் போடும். இங்க பாத்துக்கோங்க அஸ்ஸாம் மாநிலம் இருக்குது. சரி, வடகிழக்கு மாநிலம் டாப்ல இருக்குது. எதுல? குறைந்த அளவு உயர்கல்வி சேர்க்கை வீதம் கொண்டதுல. ஓகேவா? சரி, அடுத்து லட்சத்தீவில் பாருங்க 1.1% மட்டுமே. நீங்க பாத்தீங்கன்னா எழுத்தறிவு விதத்துல அந்த கல்வி அறிவு விதத்துல லட்சத்தீவு எப்பவுமே பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கும். சரியா? அது +2 வரைக்கும் அந்த லெவல்ல இருக்குது. சரிங்களா? உயர்கல்வி சேர்வதில் பார்த்து நாங்க எவ்வளவு இருக்குது? 1.1% தான் இருக்குது. சரிங்களா? அதற்கு குறைவாக சொல்லியிருக்காங்க. ஏனெனில் லட்சத்தீவில் எந்த உயர்கல்வி நிறுவனங்களும் இல்லை, அதுதான் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி செய்தியில இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து போலாமாமா? நெக்ஸ்ட் அடுத்து போலாம். அடுத்து செய்திகளை இடம்பெற்ற முக்கியமான இலவச அவசர கால அழைப்பு எண்கள். இதுவும் நீங்க எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும், போட்டித் தேர்வுல அடிக்கடி கேட்கக்கூடியது. சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. பள்ளி மாணவர்களுக்கு, சரியா, பள்ளி மாணவர்களுக்கான இலவச அழைப்பு எண் 14417. சரிங்களா? பள்ளி மாணவர்கள்னா எல்லாத்துக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், பாலியல் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், தொடர்ந்து நிறைய பிரச்சனை வந்திருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு. அந்த மாணவர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா சரிங்களா 14417 அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம், உதவி கேட்டுக்கலாம். இந்த காவல் கட்டுப்பாட்டு அறை உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம் 100. அடுத்து தீ தடுப்பு ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா 101. விபத்து உதவி, ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் பொதுவாயாச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் அழைப்பதற்கான இலவச அழைப்பு எண் 108. சரியா? பேரிடர் கால உதவி, ஏதாவது ஒரு டிசாஸ்டர், சரி, ஃப்ளட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் சுனாமி வரலாம், சரியா, ஏதோ ஒரு பேரிடர் நிலச்சரிவா இருக்கலாம், அந்த மாதிரி வந்துன்னா 1077 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க. ஓகேவா? அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு, சரி, அந்த சைல்டுக்கான இந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு எண் 1098 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? அதே மாதிரி பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு இலவச அந்த ஹெல்ப்லைன் நம்பர் 181 கவனமா இருங்க. ஓகேவா? அதே மாதிரி பாலின துன்புறுத்தல் தடுப்பு உதவி, சரி, அந்த பாலின துன்புறுத்தல் தடுப்பு உதவிக்கு 1091 இதுவும் பெண்களுடன் தொடர்புடையதான், கவனமா இருங்க. சரியா? அடுத்து போக்குவரத்து காவலர் தொடர்பான இலவச அழைப்பு எண் 103. விபத்து உதவி, நெடுஞ்சாலைகள்ல ஒரு ஆக்சிடென்ட் ஏதாச்சுன்னா சரி ஹைவேஸ்ல அதற்கான இலவச அழைப்பு எண் 1073. அடுத்து கடலோர காவல் உதவி, சரி, கடலோர காவல் உதவிக்கு 1093 இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், கவனமா இருங்க. சரி, இது மீனவர்களுக்காக இது கண்டிப்பா உதவக்கூடியது. சரிங்களா? அது கடற்கரை ஓரத்துல வசிக்கிற மக்களுக்கும் உதவக்கூடியது.
அடுத்து மாநில கட்டுப்பாட்டு அறை, இந்த கண்ட்ரோல் ரூம். என்ன பிரச்சனைனாலும் சரி, வேற எங்கேயாச்சும் கான்டாக்ட் பண்ண முடியலன்னா எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்? 1070. சரிங்களா? 1070 மறந்துடக்கூடாது. அது மாதிரி 1077 அதையும் மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து முதியோருக்கான அவசர கால இலவச இந்த அழைப்பு எண் 14567. சரிங்களா? ஞாபகம். முதியோர்களுக்கான எல்லா வகையான அவசர உதவி எண் 14567. அடுத்தாப்ல இப்படி தனித்தனியா ஒவ்வொரு நம்பருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டென்ஷன்ல பதட்டத்துல உட்கார்ந்துருக்கும் போது அந்த இலவச அழைப்பு எண் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா எந்த நம்பர் டயல் பண்ணலாம்? 112. சரியா? நாடு முழுவதும் அனைத்து வகையான இலவச அழைப்பு எண் 112. சரி, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கும்போது நம்ம போனுக்கான நம்பரே நமக்கு தெரியாது, நம்மளோட லாக் நம்பர் கூட மறந்துடும். சரியா? அப்படிப்பட்ட டென்ஷன்ல இருக்கும்போது சரிங்களா, இந்த நம்பர்லாம் கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. கைகால்லாம் டென்ஷன்ல பதட்டத்துல நிறைய உட்காந்துட்டு இருக்கும். சரியா? சும்மாவே நம்ம வேற டென்ஷன்ல இருந்துட்டு இருப்போம். இந்த பிரச்சனையில இருக்கும்போது இந்த சூர்யா படத்துல ஒரு டைலாக் வரல, என்ன படம்னு தெரியல, நீ நிதானமா இல்ல, சரியா, உன் கால் தரையில படல, முதல்ல வந்து நெல்லு அப்புறம் சொல்லு. நான் வேற நாளைக்கு February 14 வச்சுட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டென்ஷன்ல இருக்கும்போது இந்த நம்பர்லாம் ஞாபகம் வராது. சரியா? நம்மளோட போனோட லாக் நம்பர் கூட ஞாபகம் இல்லாட்டினா கூட உங்க போன் லாக்ல இருக்கும்போது கூட இந்த ஓரமா இருக்கிற அந்த ஆஷ் பட்டனை என்ன பண்ணிக்கலாம்? ஒரு லாங் பிரஸ். சரியா? அந்த இந்த பட்டனை ஒரு 2 to 3 செகண்ட் லாங் பிரஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த அனைத்து வகையான அவசர கால இலவச அழைப்பு இந்த நம்பருக்கு நீங்க வந்து உங்களுக்கு கான்டாக்ட் போகும். சரிங்களா? கனெக்ஷன் போகும். நீங்க அங்க போயிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ எந்த உதவி தேவையோ அதற்கான எல்லா சேவைகளையும் இந்த ஒரு நம்பர்ல பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு என்ன நம்பர்மா? 112. மறந்துடாதீங்க. இந்த 112 வேற எதுக்கு பார்த்தோம்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 112 பட்ஜெட். அனைத்து வகையான வரவும் செலவும் அடங்குவது பட்ஜெட். பட்ஜெட்டை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டத்து ஆர்டிகல் 112. அதே மாதிரி அனைத்து வகையான எல்லா உதவிகளுக்கும் ஒரே அழைப்பு எண் 112. மறந்துடாதீங்க இந்த நம்பரை. சரிங்களா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான செய்திகள். சரியா? பாருங்க, மேரா யுவ பாரத் போர்ட்டல். மேரா யுவ பாரத். சரியா? எனது இந்தியா, மை பாரத் அப்படிங்கிற பேர்ல ஒரு போர்ட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரீசெண்டா செய்தியில வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? அது ஏன் தொடங்கினாங்க, என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? பாருங்க, பிரதமர் திரு நரேந்திர மோடி அக்டோபர் 31 யாருடைய பிறந்த நாளுமா? அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் இரும்பு மனிதன். சரியா? இந்தியாவை ஒருங்கிணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 31. ஓகேவா? 2023 அன்று புதுடெல்லியில் உள்ள கர்தவ்யா பாதையில், இந்த கர்தவ்யா பாதையில் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இதுவும் ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கடமை பாதை, பழைய பேரு ராஜ்பாத். ஓகேவா? ராஜ்பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. 2022 ஆண்டு அந்த பேரு ராஜா பாதைங்கிறது என்ன பேரை மாத்தினாங்கம்மா? கர்தவ்யா பாத். மறக்காதீங்க, படிச்சதை எத்தனை வாட்டினாலும் பாருங்க. சில பேர் நினைக்கலாம் என்னடா இவர் சொன்னதே திருப்பி சொல்றாரு அப்படின்ட்டு. சரியா? சில பேர் புதுசா வீடியோ பார்க்கலாம், ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இது ஒரு ரிவிஷனாகவும் இருக்கலாம். எக்ஸாம் டைம்ல ஹாலில் உட்கார்ந்து இருக்கும்போது எந்த பதட்டம் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, எக்கனாமிக்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு தான் எத்தனை வாட்டினாலும் சரி செய்தித்தாள் வந்ததுன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்லதான் செய்வேன். சரிங்களா? உங்களுக்காக. சரி, பாருங்க, இந்த கர்தவ்யா பாத் அப்படிங்கிறது 2022 ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பழைய பேரு ராஜ்பாத். ஓகேவா? இந்த கர்தவ்யா பாதைகள் நாட்டின் இளைஞர்களுக்கான, இந்த வார்த்தை பார்த்துக்கோங்க, இளைஞர்களுக்கான மேரா யுவ பாரத், என் பாரத் தளத்தினை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இது இளைஞர் மேம்பாடு மற்றும் இளைஞர்கள் தலைமையிலான மேம்பாட்டிற்கான ஒரு முக்கிய தொழில்நுட்பம் சார்ந்த வசதிகளாக கருதப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. அப்ப இது யாருக்காக? இளைஞர்களுக்காக, அவங்களுடைய மேம்பாட்டிற்காக. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தலைமையில மேம்பாடு அடைய வேண்டும். அதற்கான ஒரு போர்ட்டல் தான் மை பாரத். சரிங்களா? அப்படின்னு சொல்ற யுவ பாரத் போர்ட்டல். ஓகேவா? இது இளைஞர்களின் விருப்பங்களை உணர்ந்து அவர்களுக்கு அதிகாரம் அளிக்க சமமான வாய்ப்புகளை வழங்குவதையும் விக்ஷித் பாரத், வளர்ந்த இந்தியா உருவாக்கத்திற்கு பங்களிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது எப்பவுமே இலக்கு, விக்ஷித் பாரத்திற்கான இலக்கு. இந்தியா தற்போது வளர்ந்து வரும் நாடு. சரியா? இந்தியா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் எப்ப நிறைவடைய உள்ளது? 2047 ஆண்டு. சரியா? இந்த 2047 100வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னாடி இந்தியா எந்த நாடா மாறி இருக்க வேண்டும்? வல்லரசு நாடாக, வளர்ந்த நாடாக மாறி இருக்க வேண்டும். அதற்கு தான் என்ன முழக்கம்? விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு இலக்கம். சரியா? இதை உருவாக்குவதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு அதிகம் தேவை. அதற்காகவும் இந்த யுவ பாரத் அப்படின்னு சொல்ற மை பாரத் அப்படிங்கிற போர்ட்டல் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா?
இளைஞர்களை அதிகாரம் அளிப்பதற்கும், சில இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் அனுபவ கற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அனுபவ கற்றல், தன்னார்வ வாய்ப்புகள், சிவி பில்டர் போன்ற தொழில்முறை கருவிகள் உள்ளிட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள உதவுவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு ஒற்றை சாளர தளம். சரிங்களா? கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். இதுவும் தயவுசெய்து வீட்டுல போய் இன்னொரு வாட்டி பாருங்க. மை கவ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. ஞாபகம் இருக்காமா? மை கவ் அப்படின்னா என்னன்ட்டு நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம். ஒரு மத்திய அரசின் ஒரு அரசின் திட்டத்துல மக்களின் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒரு போர்ட்டல் தான் என்ன பேரு? மை கவ். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வீட்டுல போய் பாருங்க சார். மை கவ், அது மாதிரி மேரா யுவ பாரத் போர்ட்டல் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து போலாமா? அடுத்ததாக பாருங்க, இந்துஸ்தான் வானறிவியல் நிறுவனம். பாருங்க, HAL நிறுவனம் தொடர்ந்து செய்தியில வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? பெங்களூருல 15வது சர்வதேச விமான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. சரியா? அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட தற்போதைய விமானப்படையின் தலைமை தளபதி AP சிங் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. சரியா? இந்தியாவில ஒரு இலகுரக போர் விமானம் இருக்கு, அதோட பேர் என்னமா? தேஜஸ். சரியா? இதை சரியா உற்பத்தி பண்ணி இந்திய அரசிற்கு, இந்திய விமானப்படைக்கு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை குற்றம் சாட்டியிருந்தாரு விமானப்படை தலைமை தளபதி AP சிங். சரிங்களா? அவர் தான் எந்த நிறுவனத்தை தான் குற்றம் சாட்டினாரு? இந்த HAL நிறுவனம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த HAL நிறுவனத்தின் தலைவராக இருக்கிற யாரு அப்படின்னு பார்த்தா DK சுனில் அவர்கள், நாங்கள் குறிப்பிட்ட காலத்துல கரெக்டா எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெங்களூர் நடைபெற்ற சர்வதேச விமான கண்காட்சியில உறுதிமொழி அளிச்சிருக்கிறார். இந்த வகையில இந்த அமைப்பை பத்தி செய்தியில வந்ததுனால இதை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்த்துக்கணும். சரியா? பாருங்க, HAL அப்படிங்கிற விரிவாக்கம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பெங்களூரு. சரியா? பெங்களூரு RCB பெங்களூர்ல இருக்கிறதுனால தான் ஒருவேளை இந்த விமானத்தை சரியா கொடுக்கல என்னமோ தெரியல. சரியா? ஓகேவா? பார்க்கலாம். இது இந்திய அரசாங்கத்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் தலைமையில் செயல்படும் ஒரு அரசு துறை நிறுவனம் ஆகும். சரியா? கவர்மெண்ட் சொந்தமானதுதான். ஓகேவா? இந்த நிறுவனமே தெற்காசியாவின் முதல் போர் விமானத்தினை உருவாக்கியது. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாருங்க, 1947ஆம் ஆண்டில் இந்துஸ்தான் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற பேர்ல உருவாக்கப்பட்டது. சரியா? இப்போ 1940ல இந்துஸ்தான் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற பேர்ல உருவாக்கி இருக்கிறாங்க. அதனுடைய பெயர் 1964 கடந்த வீடியோல எதற்காக பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 1964 சரியா? 1964ஆம் ஆண்டில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானமா கவனமா இருக்கு. இந்த தற்போதைய தலைவர் DK சுனில். இந்த இந்துஸ்தான் இந்த ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனமானதுதான் இந்தியாவின் இலகுரக போர் விமானமான தேஜஸ் இலகுரக போர் விமானத்தை உருவாக்கி வருகிறது. இதுதான் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு, கவனமா இருங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானமா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அமைந்துள்ள இடம் பெங்களூரு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது உருவாக்கி வரும் இலகுரக போர் விமானம், லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் சொல்லுவாங்களா, இலகுரக போர் விமானம் தேஜஸ். அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்ததாக முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான செய்தி பாருங்கன்னா, நாரி அதாலத். இந்த நாரி சக்தி அப்படி வந்துச்சுனாலே அது யாருடன் தொடர்புடையதா இருக்கும்? பெண்கள் தொடர்பான ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாரி வந்தன் மசோதா 129 எதனுடன் தொடர்புடையது? மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் போட்டியிடும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா 129வது மசோதாவின் பெயர் நாரி சக்தி வந்தன் மசோதா. அது 106வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கடந்த ஆண்டு மாற்றப்பட்டது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இங்க பாக்குறது நாரி அதாலத். ஓகேவா? நமக்கு ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க இந்தியன் பாலிட்டில எதலாமா? ஒன்னு லோக்பால், அடுத்தப்பல லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இதையும் தயவுசெய்து வீட்டுல போய் பாருங்க. சரி, கண்டிப்பா இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. எப்போ உருவாக்கப்பட்டது? லோக்பால் எப்போ உருவாக்குனாங்க? அது முதல் தலைவர் யாரு? அதுல யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்க முடியும்? சரிங்களா? அது மாதிரி பாருங்க. லோக் அதாலத் அப்படிங்கிறது எப்போ உருவாக்குனாங்க? அதோட சட்டம் எங்கு கொண்டு வரப்பட்டது? இந்த லோக் அதாலத் இந்திய அளவில் எங்கு கொண்டு வந்தாங்க? முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்தது? தமிழ்நாட்டில் லோக் அதாலத் அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. சரியா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? லோக் ஆயுக்தா. சரி, லோக் ஆயுக்தா. வெரி சாரி. இங்க பாக்குறது நாரி அதாலத். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு திட்டம் தான் இந்த நாரி அதாலத். என்னன்னு சொல்லி பாருங்க, கிராமங்கள் அளவில் பெண்களால் மட்டுமே செயல்படுத்தப்படும் ஒரு நீதிமன்றம். சரியா? கிராமங்கள்ல
நிறைய குட்டி குட்டி பிரச்சனையா இருக்கும். யாருக்கு? பெண்களுக்கு. சரிங்களா? அந்த பெண்களுக்கு கிராமங்களில் ஏற்படுகிற குட்டி குட்டி பிரச்சனைகளை சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தின் பெயர் தான் நாரி அதாலத். அந்த நீதிமன்றத்துல யார் தான் ஃபுல்லா இருப்பாங்க? நீதிபதிகளாகவும் அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான நபர்களாகவும், பிரச்சனைக்குரிய நபர்களாகவும் பெண்கள் தான் இருப்பாங்க. சரியா? மொத்தத்துல எல்லாமே யாரா தான் இருப்பாங்க? பெண்கள். அதுக்கு பேர் தான் நாரி அதாலத். சரிங்களா? குடும்ப வன்முறை, சரியா, சொத்துரிமை, ஆணாதிக்கம், எதுக்கு போறாங்கன்னு தெரியல இந்த ஆணாதிக்கிற வார்த்தை எல்லாம். சரியா? இப்பெல்லாம் நிறைய மாறிட்டு இருக்குது. ஓகே, வேற வேற ஆதிக்கங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் படிச்சுக்கலாம். ஆணாதிக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு மாற்று தீர்வு வழங்கும் நோக்கில் இந்த திட்டம், இந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? நாரி அதாலத் என்பது மிஷன் சக்தியின், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் மக்களே. மிஷன் சக்தியின் சம்பல் துணை திட்டத்தின் கீழ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் முன்னோடியாக உள்ள ஒரு முன்னோடி திட்டம் தான் இந்த நாரி அதாலத் திட்டம். சரி, தற்போது இந்த திட்டம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் சோதனை முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கொஞ்சம் முன்னாடி அஸ்ஸாம் எதுக்கு பார்த்தோம்? டக்கு நேரா ஞாபகம் சொல்ல பார்க்கலாம். அஸ்ஸாம் எதுக்கு பார்த்தோம்? அஸ்ஸாம் எதுல இருந்து கடைசி இடத்துல இருந்தாங்க? அஸ்ஸாம். சொல்லுங்க. இப்பதான் சொன்ன கொஞ்சம் முன்னாடி உயர்கல்வி சேர்க்கை விதத்தில் கடைசி இடம் பெற்றுள்ள மாநிலம் என்னது? அஸ்ஸாம். இப்படி ஞாபகம் வரணும். இப்படி ஞாபகம் வந்தாதான் நம்மளுடைய வேவ் லென்த், உங்களுக்கும் எனக்குள்ள அந்த வேவ் லென்த் ஒரே மாதிரி போகும். போட்டி இதில் ஈஸியா நம்ம ஞாபகம் முடியும். என்ன படிச்சாலும் ஒரு டேட்டு, ஒரு இடம், ஒரு ஊர், இதுக்கு முன்னாடி இதை நம்ம வேற எப்போ பார்த்திருக்கோம், இதே மாதிரி வேற என்ன பார்த்திருக்கோம், அப்படி ஞாபகப்படுத்தி பாருங்க. கஷ்டம் தான் ஞாபகம் வர்றதுலாம். ஞாபகம் வந்துச்சுன்னா உங்க லைஃப்லயே மறக்காது, அதுக்கு நான் கேரண்டி. சரியா? சரி, பாருங்கம்மா, நாரி அதாலத் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கூட சேர்த்து இந்த லோக்பாலையும் லோக் ஆயுக்தா அமைப்பையும் சிறப்பான முறையில் நல்லா பாருங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்ததாக முக்கியமான இந்த சர்வதேச செய்திகளுடன் தொடர்புடைய பொருளாதார செய்திகள் நம்ம பார்க்க போறோம். 63வது ஈகோசாக் கூட்டம். சரி, ECOSOC, எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் சொல்லுவாங்க இந்த ECOSOC. சரியா? பாருங்க, ஐநாவின் சமூக பொருளாதார மேம்பாட்டு ஆணையத்தின் 63வது கூட்டம், சரியா, அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்றது. சரியா? நியூயார்க்ல ஐநாவோட தலைமையிடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த கூட்டத்தில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணை அமைச்சர், சரிங்களா, ஞாபகம், சாவித்ரி தாகூர் தலைமையில் இந்திய குழு கலந்து கொண்டது. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐநாவின் சமூக பொருளாதார மேம்பாட்டு ஆணையத்தின் 63வது கூட்டம் நடைபெற்ற இடம் நியூயார்க். அதுல இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்ட அந்த அணியின், அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரி தாகூர் அவர்கள். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சராக இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, அந்த அமைப்பு பத்தி லைட்டா பாருங்கம்மா. ஐக்கிய நாடுகள் பொருளாதார மற்றும் சமூக சபை, அதாவது தமிழ விரிவாக்கம் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், இங்கிலீஷ்ல அதோட ஃபுல் ஃபார்ம். சரியா? ஐக்கிய நாடுகள் முறைமையின் 6 முதன்மை உறுப்புகளில் ஒன்றாகும். சரி, முக்கியமான ஒரு 6 முதன்மை அமைப்புகள் இருக்குது ஐநாவின் கீழ். அந்த 6 எதுங்கிறத தயவுசெய்து வீட்டில் போய் கொஞ்சம் பாருங்க. இந்த 6ல ஒண்ணு என்னது? இந்த ECOSOC ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சபையில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 54. அதையும் மறந்துடாதீங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 26, 1945 உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? உருவாக்கப்பட்ட நாள், தலைமையிடம் நியூயார்க். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்த உறுப்பு நாடு எண்ணிக்கை 54. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அமைப்புல இருந்து வெளியேறினார். அந்த அமைப்பின் பெயர் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம். அதுல இருக்க உறுப்பு நாடு எண்ணிக்கை எத்தனைமா? 47. இங்க பாத்தீங்கன்னா 54. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி செய்திகளை எந்த அமைப்பு வருதோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் பாருங்க. சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. இதோட பின்னணி, ஆற்காடு ராமசாமி முதலியார் was elected as the first president of ECOSOC in January 1946 as its inaugural session in London. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ECOSOC அப்படி சொல்ல சமூக பொருளாதார மேம்பாட்டு ஆணையம் உருவாக்கப்படுவதற்கு சரியா ஒரு முக்கியமான காரணம், இந்த ஆர்கிடெக்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த சீஃப் ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்கள். அவர் தான் இந்த அமைப்பின் முதல் தலைவராகவும் இருந்தவர். கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சரியா? அதே மாதிரி ஐநாவின் அந்த பிரகடனம், சரியா, அந்த சாசனம் உருவாக்கப்பட்டது இல்ல, ஐநாவின் சாசனம். இந்த ஐநாவின் சாசனம் உருவாக்கப்படும் போது இந்தியாவின் சார்பில் கையெழுத்திட்ட நபர், முதல் நபர் யார் தான்? இந்த ராமசாமி முதலியார் அவர்கள் தான். அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் கனடா நாட்டை சேர்ந்த பாப் ரே என்பவர் தான் தற்போது தலைவர் இருக்கிறாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுவா. ஐநா கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, எக்கனாமிக்ஸ்ல நிறைய விஷயங்களுக்கும் ஃபவுண்டேஷனா இருக்கிறது இந்த ஐக்கிய நாடுகள் சபை. அதற்கு கீழே செயல்படும் பிற அமைப்புகள். எப்பவுமே ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கணும். ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான எல்லா விஷயங்களும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? ஏன்னா நிறைய
அறிக்கைகள், ஆண்டறிக்கைகள், நிறைய திட்டங்கள், இந்தியாவில் நடைபெறுகிற நிறைய திட்டங்களுக்கு நிதி உதவிகள், எல்லா விஷயங்களும் ஐநாவின் அமைப்புகள் வந்துட்டே இருக்கும். உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் நிறைய வரும், கவனமா இருங்க. அதனால ஐக்கிய நாடுகள் சபை எப்பவுமே போட்டித் தேர்வு தயாரிக்கு முன்னாடி கிளியரா படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. இந்தியா பிரான்ஸ் இடையிலான முக்கிய நிகழ்வுகள். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அப்படியே இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. சரியா? அப்படி போயிருக்கும்போது சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள், நல்ல உறவுகள் இருந்திருக்கு. சரிங்களா? எது தொடர்பாகலாம் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே சில விஷயங்கள் நடந்திருக்குது, அதை மொத்த டீட்டெயிலா எனக்கு தெரிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? பாருங்க. 2015ஆம் ஆண்டு சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2015ல பாரிஸ்ல பருவநிலை மாநாடு நடைபெற்றது. சரி, அந்த COPன்னு சொல்லுவாங்கல்ல, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி சொல்றேன், அந்த பருவநிலை மாநாடு 2015ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்றது. அந்த மாநாட்டின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் 2 பேரோட கூட்டு முயற்சியில தான் எது உருவாக்கப்பட்டது? இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். கவனம் பாருங்க. இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ங்கிறது எங்க உருவாக்கப்பட்டது, தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. தனியா நம்ம சிறப்பா ஒரு நாள் பார்க்கலாம். சரியா? அடுத்து ரஃபேல் போர் விமானம். இந்திய விமானப்படையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிநவீன ஒரு போர் விமானம் ரஃபேல் போர் விமானம். அதை நம்ம எங்க இருந்து வாங்கியிருக்கிறோம்? பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கியிருக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்கள். நீர்மூழ்கி கப்பல்கள் நிறைய நம்ம இந்தியா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு திட்டம் இந்த ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்கள். அது எந்த நாட்டோட இணைந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம்? பிரான்ஸ் நாட்டிடம் இணைந்துதான் நம்ம இதை உருவாக்கிட்டு இருக்கோம். அடுத்து இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் இந்தியாவின் 75வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு யாருமா வந்தாங்க? பிரபாவோ சுபியாந்தோ, இந்தோனேஷியாவின் அதிபர். அவர் தான் 25ஆம் ஆண்டு இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர். மறந்துடாதீங்க, இவர் 75வது இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர். அடுத்து அதிநவீன அணு உலைகளை கூட்டாக உருவாக்க தற்போது சரியா நரேந்திர மோடியின் சுற்றுப்பயணத்தின் போது 2 நாடுகளும் முடிவெடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாரிஸில் முதலாவது செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு நடைபெற்றது. அதையும் மறந்துடக்கூடாது. நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான ஒரு செயல் உச்சி மாநாடு உலகத்திலே முதல் முறையாக எங்கு நடைபெற்றுள்ளது? பாரிஸ்ல. அங்கேயும் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து சர்வதேச வகுப்புகள் திட்டத்தில் இந்திய மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழி கற்றுக் கொடுக்க ஒப்பந்தம் வழங்கப்படும். 30,000 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு ஒப்பந்தம் இந்தியா பிரான்ஸ் இடையே கையெழுத்தாகியுள்ளது. அடுத்து பாரிஸ் நகரில் உள்ள ஸ்டேஷன் எஃப், சரியா, ஸ்டேஷன் எஃப் என்ற ஒரு புத்தாக்க வளாகத்தில், ஒரு இன்னோவேஷன் தொடர்பான ஒரு வளாகத்தில் 10 இந்திய புத்தாக்க நிறுவனங்களை நிறுவுவதற்கும் 2 நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது. சரி, அந்த புத்தாக்கம் அப்படிங்கறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். புத்தாக்கம் தொடர்பான 2 திட்டங்கள், ஒன்னு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், இன்னொன்னு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். நிறைய வாட்டி பார்த்துட்டு நினைக்கிறேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகேவா? அடுத்து மார்சே நகரில், சரி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல இந்தியாவின் தூதரகம் ஏற்கனவே செயல்பட்டுல இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி மார்சே நகரில், பிரான்ஸ் நாட்டின் மார்சே நகரில் இந்தியாவின் புதிய துணை தூதரகம் திறக்கப்பட்டுள்ளது. அதே மார்சே நகரில் உள்ள மசார்கஸ் என்ற ஒரு போர் நினைவிடத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டு வந்திருந்தார். அந்த போரில் உயிரிழந்த அந்த வீரர்களுக்கான நினைவிடம் அமைந்துள்ள இடம் மசார்கஸ் போர் நினைவிடம். அதே மறந்துடாதீங்க. அடுத்து அதே மார்சே அருகே உள்ள ராஜ் நகரில், ராஜ்னா இப்படி ஸ்பெல்லிங் வரணும், ராஜ் நகரில் அமைந்துள்ள சர்வதேச வெப்ப அணுக்கரு பரிசோதனை உலகையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டிருக்கிறாங்க. அதோட ஷார்ட்டாவோட பேர் என்னது? ITER. இது எல்லாமே இந்தியா பிரான்ஸ் இடையே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடைபெறுகிற சில முக்கியமான விஷயங்கள். கவனமா இருக்கு. சரி, பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாக இருக்கலாம், பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களா இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இந்தியாவிற்கும் பிரான்ஸுக்கும் இடையே எப்போதுமே நடந்துட்டு இருக்கும். கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்க தேனாலும் மொத்தமாக கிடைச்சிருக்காது. இதே வேலையை இதே தொழிலை நம்ம கன்னடத்தில் எடுத்துருக்கனால மொத்தமா சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இப்படிதான் எக்ஸாம்ல இப்போ கேள்விகள்லாம் கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ ரீசன் என்ன நடந்திருக்கு அதை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி வேற என்ன விஷயம் நடந்திருக்குது அதை தான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சிறப்பா நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஒரு சில பேர்லாம் நல்லா கிளாஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற என்கரேஜ் பண்ணிருந்தீங்க. தொடர்ந்து என்கரேஜும் கொஞ்சம் பண்ணுங்க. சரியா? அப்பதான் நமக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். சரியா? சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்து சர்வதேச ஊழல் குறியீடு. சரியா? பாருங்கம்மா, சர்வதேச ஊழல் குறியீடு. சரியா? கரப்ஷன் தொடர்பான ஒரு குறியீடு. ஜெர்மனி நாட்டை சேர்ந்த
டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். இந்த நிறுவனம் தான் இன்டர்நேஷனல் லெவல்ல எந்தெந்த நாடுகள் அதிக அளவு ஊழல் மிக்க நாடுகளா இருக்குது அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டு வராங்க. சரிங்களா? இந்த அமைப்பு 1995ஆம் ஆண்டு முதல் இந்த குறியீட்டினை வழங்கி வருகிறது. நாடுகளுக்கு 0 முதல் 100 அளவிலான மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. சரிங்களா? 0ல இருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க. இதில் 0 என்பது மிகவும் ஊழல் நிறைந்த நாடாகவும், சரிங்களா, 100 வாங்கிட்டாங்க, 100க்கு 100 வாங்கிட்டாங்க அப்படின்னா ஊழலே இல்லாத ஒரு நிர்வாகத்தையும் கொண்ட நாடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் எந்த நாட்டை சேர்ந்தது? ஜெர்மனி, ஹிட்லரோட ஜெர்மனி நாட்டை சேர்ந்தது. ஓகேவா? சரி, சமீபத்தில் 180 நாடுகளை கொண்ட இந்த பட்டியலில் இந்தியா 96வது இடத்தை பெற்றுள்ளது. 180ல இந்தியா எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட ஒரு பாதி, அதாவது 96வது இடத்துல இருக்கிறாங்க. 2024ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் ஒட்டுமொத்த மதிப்பெண் 38ஆக உள்ளது. 100க்கு 38. கவனமா இருங்க. சரியா? கடந்த ஆண்டு 2023இல் 39 மதிப்பெண் பெற்றிருந்த நிலையில் தற்போது ஒரு மதிப்பெண் குறைந்துள்ளது. என்னடா இது 39ல இருந்து 38 வந்திருக்கு, நம்ம குறைஞ்சிருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கவனம் பாருங்க. 100 புள்ளிகள் எடுத்தாதான் அந்த நாடு ஊழல்ங்கிற பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? கவனமா இருங்க. 2023இல் இந்தியாவின் தரவரிசை 93வது இருந்தது. தற்போது கொஞ்சம் பின்னாடி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி, பாருங்க. கூடுதலாக இதோட தொடர்புடையது ஊழல் குறைந்த நாடாக, சரியா, இன்டர்நேஷனல் லெவல்ல ஊழல் அதிக அளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி பட்டியல முதல் 3 இடங்கள்ல யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி பாருங்க. முதல் இடத்துல 10 மார்க்ஸ், 10க்கு 10 மார்க், 100க்கு 100 மார்க் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. டென்மார்க் முதலிடம். அடுத்து கொஞ்சம் பின்னாடி யார் இருக்கிறாங்க? பின்லாந்து. பின்னாடி பின்லாந்து இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி யார் வராங்க? சிங்கம் ஃபாலோ பண்ணிட்டு வருது. சரி, 10க்கு 10 வாங்கி டென்மார்க் முதலிடம். அதுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கிறது பின்லாந்து. 3rd பிளேஸ்ல சிங்கம் வருது. சரி, சிங்கம் 3, சிங்கம் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பட்டியல் அண்டை நாடுகளான இந்தியாவை பார்த்தாச்சு 96வது இடம். அதே மாதிரி பக்கத்து நாடான அண்டை நாடான பாகிஸ்தான் 135வது இடம், இலங்கை 121வது இடம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பக்கத்து நாடு பங்களாதேஷ் 149வது பின்தங்கி உள்ளது. சீனா பாத்தீங்கன்னா 76வது இடத்துல இருக்கு. அந்த வகையில லைட்டா ஏதோ ஒரு ஆறுதல். சரியா? ஏன்னா இது அங்க ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும். அங்கே சீனா இந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க. நமக்கு எண்ண முடியாத அளவுக்கு பல கட்சிகள் இருக்குது. அப்படி இருந்தும் 96ல இருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். சரியா? என்ன செய்யறது? இப்படிதான் சொல்லி ஏதாச்சும் மனசை தேதிக்க வேண்டியது இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து தினம் ஒரு திட்டம். சரியா? கடைசியாக பிரதமரின் எழுச்சி பெறும் இந்தியா பள்ளிகள் திட்டம். இந்த செய்தியும் டெய்லி நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. மத்திய அரசு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மாத்தி மாத்தி ஒரு திட்டம் தொடர்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு PM ஸ்ரீ திட்டம். சரியா? PM ஸ்ரீ திட்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா SSA திட்டம். இந்த திட்டங்கள் பள்ளி கல்வி தொடர்பான ஒரு திட்டம். இந்த 2 திட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசும் மாநில அரசும் மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? PM ஸ்ரீ திட்டம், இன்னொன்னு சமக்கர சிக்ஷா அபியான் திட்டம். சரியா? ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, எப்போ உருவாக்கப்பட்டது, அதை கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த திட்டத்தை பத்தி கடந்த வீடியோல பார்த்துட்டோம். சரியா? இங்க நம்ம பார்க்க போறது PM ஸ்ரீ திட்டம். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. பிரதமரின் எழுச்சி பெறும் இந்தியா பள்ளிகள் திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் 7, 2022ஆம் ஆண்டு தொடங்கியது மத்திய அரசு. இதோட நோக்கம் பள்ளிகளின் கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு தரத்தை மேம்படுத்தும் மத்திய அரசின் திட்டம். சரியா? பள்ளிகளின் கல்வியும் உயர்த்த வேண்டும். அதே சமயத்துல பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சரியா, அதையும் அதனுடைய தரத்தை, குவாலிட்டியும் அதிகரிக்க வேண்டும். அதை நோக்கமாக கொண்டதான் என்ன திட்டம்? PM ஸ்ரீ திட்டம். 2020 தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் முழுமையாக சூப்பரா செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரியா? PM ஸ்ரீ திட்டம் 14,500 பள்ளிகளை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டது. இந்தியாவில் இருக்கிற ஒரு 14,500 பள்ளிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. இதன் மூலம் 10,80,00,000 மாணவர்கள் பயனடைவார்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. தமிழ்நாடு, மேற்கு வங்க மாநிலம், கேரளம், டெல்லி ஆகியவை மட்டுமே கல்வி அமைச்சகத்துடன் PM ஸ்ரீ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடாத மாநிலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப இந்த திட்டத்துல யாரும் இந்த முறைப்படி சேரல? தமிழ்நாடு, சரிங்களா, மேற்கு வங்க மாநிலம், அடுத்து கேரளம், டெல்லி. இந்த 4 மாநிலங்கள் எப்பவுமே எந்த அரசாங்கத்திற்கு எது ஒரு ஆப்போசிட்டாவே செயல்படுவாங்க? BJP. சரி, அவங்களுக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி மாநிலங்கள்ல இந்த PM ஸ்ரீ திட்டத்துல நாங்க இணைய முடியாது அப்படின்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. இந்த திட்டம் தான் டெய்லி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்குது. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து போலாமா? கடைசியாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள். சரியா? பாருங்க.
வழக்கம் போல நம்ம கேள்விகளை நம்ம ஓரளவு நான் அப்படி சொல்லுவேன், ஒவ்வொரு லைனா ஒரு பக்கமா போயிட்டு இருப்போம். சரிங்களா? கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 கேள்விகளை 6ஓ 7ஓ 8ஓ சரிங்களா கேள்விகள் பார்த்தீங்கன்னா அப்படியே டைப் பண்ணி உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தயவுசெய்து கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? இந்த கேள்விகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ள எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. கேள்விகள் ஒரு லைன்ல இருக்கும், ஆனா அது தொடர்பான விஷயங்களை அவ்வளவு எஃபோர்ட் போட்டுக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கும். சரிங்களா? சரி பாருங்க. இந்த தினத்துல முதல் கேள்வி, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் நன்மை அடையும் மாவட்டங்கள் எவை? சரிங்களா? இந்த திட்டம் முறைப்படி எப்போது தொடங்கப்பட்டது? அதையும் அடிஷனலா சேர்த்துக்கோங்க. சரியா? இரண்டாவது கேள்வி, மை பாரத் என்ற போர்ட்டல் எப்போது தொடங்கப்பட்டது? அவருடைய முக்கியமான நோக்கம் என்ன? எனது இந்தியா அப்படிங்கிற இந்த போர்ட்டல். ஓகேவா? அடுத்து, நாரி அதாலத் என்பது யாரால் நடத்தப்படும் நீதிமன்றம்? சரிங்களா? அதே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்ட ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா சமீபத்தில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஐந்தாவது கேள்வி, 2021-22 நிலவரப்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நோட் பண்ணிக்கோங்க, உயர்கல்வி சேர்க்கை விதத்தில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? சரியா? அதே மாதிரி அதோட தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் சேர்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அடுத்து 6வது கேள்வியாக, PM ஸ்ரீ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா? இதுதான் இந்த தினத்திற்கான கேள்விகள். மொத்த கேள்விகளும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. நிறைய பேர் செம்ம சூப்பரா ப்ரெசென்ட் பண்றீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நிறைய பேர் புதுசாக ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சும்மா கேட்கறத விட கேட்கிற கேள்விகளுக்கு யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு தெரிஞ்சதை பதில் சொல்லும் போது எக்ஸாம் டைம்ல அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும். சும்மா ரீட் பண்ணிட்டே போறதை விட எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ எடுத்து படிங்க. சரியா? சில பேர் நினைப்பாங்க நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். இப்போ கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்கும்போது நிறைய பேருக்கு பதில் தெரியும். பதில் தெரியும் போது நம்ம வாய் திறந்து பதில் சொன்னா பக்கத்துல இருக்க நினைப்பாங்க, சின்ன பசங்க மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு கூச்சப்பட்டுட்டு சொல்ல மாட்டாங்க. சரியா? அவங்களுக்கெல்லாம் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க மனசு விட்டு பதிலா சொல்லுங்க. சரியா? அது கிளாஸ் ரூம்ல. இங்க நம்ம வீடியோல போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படி சொல்லும் போதுதான் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அறகுறை, அந்த டவுட்டு, அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் எல்லாமே சரியாகும். எக்ஸாம் டைம்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டைம்ல கரெக்டா நமக்கு அந்த ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். போட்டித் தேர்வுல அந்த டைம் மிச்சத்தை, அந்த டைம் வந்து மிச்சம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதற்கு தான் இந்த மாதிரி நிறைய எஃபோர்ட் போடுறோம். தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.